இன்னைக்கு நம்ம வீடியோல டெய்லி யூஸ்டு தமிழ் சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாங்கிறத பார்க்கலாம். நீ விரும்பியபடி செய், உன் விருப்பப்படி செய்ன்னு சொல்வோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? டூ ஆஸ் யூ லைக். டூ ஆஸ் யூ லைக்னு சொல்லணும். எனக்கு எப்படி தெரியும்? இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஹவு டு ஐ நோ. எனக்கு எப்படி தெரியும் அதை எப்படி சொல்லலாம்னா ஹவு டு ஐ நோன்னு சொல்லணும். உனக்கு வேற என்ன வேணும்? இது எப்படி நம்ம சொல்லலாம்? வாட் எல்ஸ் டு யூ வாண்ட். வாட் எல்ஸ் டு யூ வாண்ட் அப்படின்னு சொல்லணும். உங்கள் வயது என்ன? உன் வயசு என்னன்னு எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ஹவ் ஓல்ட் ஆர் யூன்னு கேட்கணும். ஹவ் ஓல்ட் ஆர் யூ. நான் பிறகு சாப்பிடுவேன். நான் அப்புறமா சாப்பிட்றேன். ஐ வில் ஈட் ஆஃப்டர்வர்ட்ஸ். ஆஃப்டர்வர்ட்ஸ்னா பிறகு. ஐ வில் ஈட் ஆஃப்டர்வர்ட்ஸ்னு சொல்லணும். என்ன கேலி செய்யாத. இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது? யோசிங்க. டோன்ட் மாக் மீ. மாக்னா கேலி. டோன்ட் மாக் மீன்னு சொல்லணும். அதை அங்கே வைக்கவும். அதை அங்க வைன்னு நம்ம சொல்வோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? பிளேஸ் இட் தேர். தேர் அப்படின்னா அங்கே. அதை அங்க வை அப்படிங்கிறத பிளேஸ் இட் தேர்னு சொல்லணும். என்ன பேச விடு. ரொம்ப ஈஸி. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு சொல்லுங்க. லெட் மீ ஸ்பீக். இனிமே என்ன பேச விடுன்னு சொல்றதுக்கு பதிலா லெட் மீ ஸ்பீக்னு சொல்லி பழகுங்க. நான் சொல்றது கேக்குதா? இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? கேன் யூ ஹியர் மீ. கேன் யூ ஹியர் மீ. இது எவ்வளவு? இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ஹவு மச் இஸ் இட். ஹவு மச் இஸ் இட். இதை சாப்பிடாதன்னு சொல்வோம்ல, அதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? டோன்ட் ஈட் திஸ். திஸ்னா இதை. டோன்ட் ஈட் அப்படின்னா சாப்பிடாத. டோன்ட் ஈட் திஸ். இங்க கொண்டு வா. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு சொல்லுங்க. bring it here. bring it here. ஹியர்னா இங்க. கொண்டு வா அப்படின்னா bring it. bring it hereன்னு சொல்லணும். யாராவது வந்தா சொல்லு. இது எப்படி நம்ம சொல்லலாம்? சொல்லுங்க. tell me if someone comes. tell me if someone comes. someone comesனா யாராவது வந்தால். tell me if someone comesனு சொல்லணும். அதை உடைச்சது யாருன்னு கேட்போம்ல, அதை எப்படி சொல்லலாம்? who broke it. who broke it. brokeனா உடைந்ததுன்னு அர்த்தம். மீண்டும் ஒரு முறை சொல். இன்னும் ஒரு முறை சொல்லு அப்படின்னு கேட்போம்ல, அது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? say once again. once againனா மீண்டும் ஒரு முறை. சொல்லு say. say once again. நான் பதட்டமாக இருக்கேன். நான் பதட்டத்தில் இருக்கேன். இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I am tensed. டென்ஸ்ட்னா பதற்றமடைந்தன்னு அர்த்தம். I am tensedன்னு சொல்லணும். என்னை தள்ளாதே. இதுக்கு என்ன வரும்? Don't push me. புஷ்னா தள்ளுறது. என்ன தள்ளாதேனா don't push meன்னு சொல்லணும். என்னிடம் சொன்னீர்களா? என்கிட்ட சொன்னீங்களா அப்படி நம்ம கேட்போம்ல, அது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Did you tell me? Did you tell me? யாரோ உங்களை அழைக்கின்றார்கள். யாரோ உங்களை கூப்பிடுறாங்க அப்படி நம்ம சொல்வோம்ல, அது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? someone is calling you. யாரோனா someone. calling youனா உங்களை அழைக்கின்றார்கள்னு அர்த்தம். someone is calling you. என்னால விளக்க முடியாது. இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I can't explain. explainனா விளக்க. can'tனா முடியாது. என்னால் விளக்க முடியாதுங்கிறத ஐ காண்ட் எக்ஸ்பிளைன்னு சொல்லணும். நீ ஏன் வருத்தப்படுற? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.